ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசா வந்திருக்க சீசன் கான்செப்ட பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். ப்ரோமோட்டிங் டு ஏஸ், ப்ரோமோட்டிங் டு ஏஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் ஏஸ் டாமினேட்டர். இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா முடிக்கணுமா? அப்பதான் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா? இதெல்லாத்த பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போவா. ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ரிவார்ட்ஸ்ல ஏகப்பட்ட பக். அதுக்கப்புறம் இந்த எம்விபி வந்து வாங்காதீங்க. ஏஸ் போனீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீயாவே இது தருவான். ஸோ இதுல ஏகப்பட்ட பக்கு. கான்குரர் டைட்டில் கூட பப்ஜி கான்குரர் டைட்டில்னு இருக்கு. ஸோ இதெல்லாமே அவனுக்கு சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய சைட்ல இமேஜஸ் தெரியல, ஃப்ரேம் வந்து தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய பக் இருக்கு. இப்போ ப்ரொமோஷன் மேட்ச் வந்து எப்படி ஆடி முடிக்கிறது, எப்படி ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொமோஷன் மேட்ச் வந்து ரேங்க்டு ஸ்குவாடு டிபிபில தான் உங்களால விளையாட முடியும். டீம்டு மோட்லயும் விளையாடலாம், இல்ல நார்மல் கிளாசிக்லயும் நீங்க விளையாடலாம். எராங்கிள், லிவிக் இது ரெண்டுத்துல தான் விளையாட முடியும். நீங்க ஆட்டோ மேட்சிங் ஆஃப் பண்ணியும் ஆடலாம், ஆன் பண்ணியும் ஆடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ நீங்க வந்து கிரவுன் டயர்ல இருக்கீங்க. 4200 பாயிண்ட்ஸ் எடுத்தா உங்களுக்கு ஏஸ். இது வரைக்கும் அப்படிதானே இருந்துச்சு. நார்மலா 4200 பாயிண்ட்ஸ் எடுத்தா உங்களுக்கு ஏஸ். இப்போ நீங்க வந்து 4190 பாயிண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன டயர்ல இருப்பீங்க? கிரவுன் 1ல இருப்பீங்க. இப்ப நீங்க ப்ரொமோஷன் மேட்ச் ஆடணும்னா அதுக்குன்னு தனியா அந்த மேப் மேல இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ப்ரொமோஷன் மேட்ச்ன்னு இருக்கிறதுல வந்து நீங்க டிக் கொடுத்தாதான் நீங்க வந்து ப்ரொமோஷன் மேட்ச் வந்து ஆடுறீங்கன்னு அர்த்தம். நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னேன், கிரவுண்ட் 1 4190 பாயிண்ட்ஸ்ல இருக்கும்னு சொன்னா, இதே போன சீசனா இருந்தா, நார்மலா எப்பவும் இருக்கிற சீசனோட மாடலா இருந்தா 4200 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே எஸ், நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. பட் இதுல வந்து இந்த ப்ரொமோஷன் மேட்ச் விளையாண்டு ஆகணும். அப்பதான் உங்களுக்கு கிரவுண்ட் டயர்ல இருந்து ஏஸ் டயர் வந்து மாறும். நீங்க இந்த ப்ரொமோஷன் மேட்ச் விளையாடவே இல்லைன்னா நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே இந்த கிரவுண்ட் 1 டயரை விட்டு உங்களுக்கு தாண்டாது. இதுல பாருங்க, ஏஸ் மாஸ்டர் வந்து உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ், 4700 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாலே உங்களுக்கு ஏஸ் மாஸ்டர் கரெக்டா. ஆனா இந்த போட்டோல வந்து ப்ரொமோட்டிங் டு ஏஸ் மாஸ்டர் மேட்ச் வந்து விளையாடல. அது விளையாடாததுனால உங்களுக்கு வந்து 4898 பாயிண்ட்ஸ் போயுமே ஏஸ் விட்டு தாண்டல. ஏஸ்ல இருந்து ஏஸ் மாஸ்டர் வந்து கன்வெர்ட் ஆகல. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம ப்ரொமோஷன் மேட்ச் ஆட போறோம்னா என்ன பண்ணுவோம், இந்த மேப்புக்கு மேல இருக்க அந்த ப்ரொமோஷன் மேட்ச் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம மேட்ச்குள்ள போவோம் கரெக்டா. நம்ம நார்மலா இப்போ ஆடும்போது இப்போ நம்ம ஏஸ் இருந்தாலுமே ஒரு கோல்டு டயர் இருக்கவங்களை கூட்டிட்டு போய் விளையாட முடியும் கரெக்டா. ஆனா நீங்க இந்த ப்ரொமோஷன் மேட்ச்னு பர்டிகுலரா விளையாடும் போது அப்படி கூட்டிட்டு போக முடியல. அவனுங்க அபிஷியலா விட்ட வீடியோல எக்ஸாம்பிளா எப்படி காட்டியிருக்கானுங்கன்னா, இப்போ ஒரு பிளேயர் வந்து ப்ரொமோட்டிங் டு ஏஸ் மேட்ச் வந்து விளையாடணும். அந்த பிளேயர் வந்து ஒரு கிரவுண்ட் 1 பிளேயர் வந்து இன்வைட் பண்ணா அது வந்து ஓகே ஆகுது. அதே பிளேயர் வந்து ஒரு கோல்டு டயர்ல இருக்கவனை இன்வைட் பண்ணா இன்வைட் ஆகல. இன்கம்பேட்டபிள் டயர் ஃபார் ப்ரொமோஷன் மேட்ச்னு வந்துரும். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் மேட்ச் ஆடுறதுக்கு மட்டும் ஏதோ பாயிண்ட்ஸ் லிமிட் இருக்கு. நீங்க ப்ரொமோஷன் மேட்ச் ஆடாம நார்மலா விளையாண்டீங்கன்னா அப்போ நீங்க வந்து ஒரு கோல்டு பிளேயரை கூட்டு போகலாம். நீங்க கிரவுண்ட் 1ல இருந்துகிட்டு ஒரு கோல்டு பிளேயரை கூட்டு போய் நீங்க விளையாடலாம், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏறும். பட் அந்த மேப்புக்கு மேல இருக்க அந்த ப்ரொமோஷன் மேட்சை கிளிக் பண்ணிட்டு நீங்க ப்ரொமோஷன் மேட்ச் தான் ஆடுறீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு டயர் இருக்கவங்களை கூட்டிட்டு போய் ஆட முடியாது. இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் மேட்சஸ்க்குமே ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் அவனுங்க வச்சிருப்பானுங்க. அது வந்து வீடியோல மென்ஷன் பண்ணல. இப்ப ப்ரொமோட்டிங் டு ஏஸ்னா அந்த மேட்ச் விளையாடுறோம்னா அதுக்குன்னு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருந்தாதான், டீம்மேட்ஸ்க்குமே அந்த பாயிண்ட்ஸ் இருந்தாதான் வந்து உங்களால அந்த டீம்மேட்டை இன்வைட் பண்ணி விளையாட முடியும். ஏஸ் மாஸ்டருக்கும் சம்திங் பாயிண்ட்ஸ் லிமிட் வச்சிருப்பானுங்க. ஏஸ் டாமினேட்டருக்கும் அந்த ப்ரொமோஷன் மேட்சுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனா அது வீடியோல அவனுங்க மென்ஷன் பண்ணல. டீம்மேட்ஸ் வந்து ப்ரொமோஷன் மேட்சுக்கு இன்வைட் பண்ணி கூட்டு போறதுக்கு வந்து செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த டயர் அப்படி இருந்தாதான் அந்த டீம்மேட் வந்து உங்களால கூட்டிட்டு போய் மேட்ச் விளையாட முடியும். அப்படிதான் இருக்கு. பட் அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் என்ன டயர்னு கரெக்டா வீடியோல மென்ஷன் பண்ணல. இப்போ கிரவுண்ட் 1ல இருந்து நீங்க ஏஸ்க்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு ப்ரொமோஷன் மேட்ச் ஆடுறீங்கன்னா நீங்க எராங்கலா இருந்தா டாப் 15 எடுக்கணும், லிவிக்கா இருந்தா டாப் 8 எடுக்கணும். இந்த மாதிரி 3 மேட்ச் வந்து தொடர்ந்து அடிக்கணும். இப்போ எராங்கல் ஆனீங்கன்னா 3 மேட்ச் கண்டினியூஸா நீங்க டாப் 15 வரணும். லிவிக் ஆனீங்கன்னா 3 மேட்ச் கண்டினியூஸா டாப் 8 வரணும். அப்போதான் இந்த ப்ரொமோஷன் மேட்ச் ஓகே ஆகி கிரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு ஏஸ்ல வந்து மாத்தி கொடுத்துரும். நீங்க இந்த ப்ரொமோஷன் மேட்ச் ஆடுறப்போ ஆர்எல்ஸ் ப்ரொமோஷன் மேட்ச் ஆடாம சும்மா ஆடிட்டு இருக்கப்போ எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏஸ் எத்தனை ஸ்டாரோ அத்தனை ஸ்டார்ல வந்து கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஏஸோட ப்ரொமோஷன் மேட்ச் ஆடாம கிரவுண்ட் 1 டயர்லயே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ 4600 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. கிரவுண்ட் 1லயே உங்களுக்கு 4600 பாயிண்ட்ஸ் தான் காட்டும். நீங்க அந்த ப்ரொமோஷன் மேட்ச் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் 4600 சொன்னா அப்ப ஏ ஸ்டார் 5ல கொண்டு வந்து விட்டுரும்.
நீங்க இந்த ப்ரொமோஷன் மேட்சை கம்ப்ளீட் பண்ணா போதும். நீங்க எத்தனை பாயிண்ட்ஸோ அத்தனை பாயிண்ட்ஸோட ஸ்டார்ல கரெக்டா கொண்டு வந்து விட்டுரும். நீங்க ப்ரொமோட்டிங் டு ஏஸ் மேட்ச் எல்லாம் முடிச்சு A*5 வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டிங் டு ஏஸ் மாஸ்டர் போகணும் அப்படின்னா நீங்க வந்து 4 மேட்சஸ் கண்டினியூஸா இறங்கல் ஆனீங்கன்னா டாப் 12 வரணும். லிவிக் ஆனீங்கன்னா டாப் 6 வரணும். இது வந்து உங்க இண்டிவிஜுவல் ரேங்கிங்கை மட்டும்தான் கணக்கெடுக்கும். சப்போஸ் நீங்க உங்க ஸ்குவாடுக்கு முன்னாடியே எப்பயோ செத்து போயிட்டீங்க, டாப் 40ல செத்து போயிட்டீங்கன்னா டாப் 40 தான் உங்களுக்கு கணக்காகும். உங்களோட இண்டிவிஜுவல் எத்தனாவது உங்க ரேங்கிங் வருதோ அதுதான் வந்து கணக்கு. ஸோ நான் சொன்ன கண்டினியூஸா அடிக்கணும். இப்போ 3 மேட்ச் கண்டினியூஸா அடிச்சு 4வது மேட்ச்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 4 மேட்ச் கண்டினியூஸா அடிச்சாதான் அந்த ப்ரொமோட்டிங் டு ஏஸ் மாஸ்டர் முடியும். சேம் அதே மாடல் தான் ஏஸ் மாஸ்டர்ல இருந்து ஏஸ் டாமினேட்டருக்கு போற ப்ரொமோஷன் மேட்சும். பட் இதுல என்னன்னா 5 மேட்ச் கண்டினியூஸா இறங்கலாம் தான் டாப் 10 எடுக்கணும். லிவிக்கா இருந்தா டாப் 5 எடுக்கணும். அப்பதான் ப்ரொமோஷன் மேட்ச் வந்து கணக்காகி உங்களுக்கு ஏஸ் மாஸ்டர்ல இருந்து ஏஸ் டாமினேட்டருக்கு மாறிடும். இந்த 3 இடத்துல மட்டும்தான் இந்த ப்ரொமோஷன் மேட்ச். இந்த கன்வெர்ட் ஆற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் மேட்ச். இந்த இடத்துலதான் வந்து நான் சொன்ன இந்த இதெல்லாம் வரும். டயர் வந்து ரொம்ப அந்த கோல்டு டயரை கூட்டு போக முடியாது அந்த மாதிரிலாம். மத்த இதெல்லாம் வந்து நார்மலா எப்போ என்ன ரூல்ஸ் இருக்கோ, பிரான்ஸ் டயர்லாம் கூட்டு போய் விளையாட முடியாதுல்ல, அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நார்மலா எப்போ விளையாடும் போது எப்பவும் போல இருக்கும். சோ அவ்வளவுதான். இந்த ப்ரொமோட்டிங் டு ஏஸ் டாமினேட்டர் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நார்மலா நீங்க பாயிண்ட்ஸ் ஏற ஏற எப்பவும் போல ஏறிட்டே இருக்கும். கான்குரரும் எப்பவும் போலதான். டாப் 500 போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்குரர். நம்ம நார்மலா டயர் ப்ரொடெக்ஷன் கார்டு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. இப்ப எப்படின்னா, இப்ப ப்ரொமோஷன் டு ஏஸ் மேட்ச் ஆடுறோம்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு ஒரு டயர் ப்ரொடெக்ஷன் கார்டு உண்டு. இப்போ ப்ரொமோட்டிங் டு ஏஸ் மாஸ்டர் விளையாடுறோம்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டயர் ப்ரொடெக்ஷன் கார்டு உண்டு. ப்ரொமோட்டிங் டு ஏஸ் டாமினேட்டர் மேட்ச் விளையாடும் போது அதுக்கு ஒரு டயர் ப்ரொடெக்ஷன் கார்டு உண்டு. உங்களுக்கு நான் புரியணுன்றதுக்காக சொல்றதுக்கு தனியா கார்டெல்லாம் கிடையாது. நீங்க விளையாண்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காவே அது கூட வந்துடும். ஏஸ் ப்ரொமோஷன் மேட்ச் விளையாண்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்னுத்துல வந்து நீங்க அவங்க சொன்ன மாதிரி இறங்கல டாப் 15 போயாச்சு. செகண்ட் மேட்ச்ல உங்களால போக முடியலன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே அந்த ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டுரும். நம்ம டயர் ப்ரொடெக்ஷன் கார்டு யூஸ் பண்ணா எப்படி +0 வந்து நிக்கும்ல, அதே மாதிரிதான் செகண்ட் மேட்ச்ல வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா அது கேன்சல் ஆகாம அப்படியே வந்து நின்றும். அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூஸா 2 மேட்ச் வந்து டாப் 15 போனாலே போதும். நான் என்ன சொன்னேன், ஒரு ப்ரொமோஷன் மேட்ச்க்கும் ஒரே ஒரு டயர் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான். ஸோ இப்போ ஆல்ரெடி 1 டைம் வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நீங்க வந்து இறங்கல டாப் 15 எடுக்க முடியல அப்படின்னா ஃபுல்லா அவ்வளவுதான், கேன்சல் ஆயிடும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க 3 மேட்ச் ஆடுற மாதிரி இருக்கும். அதனால ஒரே ஒரு வாட்டி தான் உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் யூஸ் ஆகும். ஏஸ் ப்ரொமோஷன் மேட்ச்க்கு இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஏஸ்ல இருந்து ஏஸ் மாஸ்டர் ப்ரொமோஷன் மேட்ச் ஆடுவோம்ல, அப்பயும் இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி தான் ப்ரொடெக்ஷன் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஏஸ் மாஸ்டர்ல இருந்து ஏஸ் டாமினேட்டர் போற ப்ரொமோஷன் மேட்ச்லயும் ஒரே ஒரு ரேட்டிங் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் ஆகும். என்னால முடிஞ்ச வரைக்கும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இந்த 2026 H1 சீசன் சீரீஸோட மெடல், இந்த பேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல வந்து உங்களுக்கு எத்தனை சீசன்ஸ் வரும்னா மொத்தம் 3 சீசன்ஸ் வரும். இப்ப நம்ம போய் ஸ்டார்ட் ஆயிருக்கிறது வந்து S27 ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுவுமே வரும். அதுக்கு அடுத்த சீசன் S28 வரும். அதுக்கு அடுத்த சீசன் S29 வரும். இந்த 3 சீசன்ஸும் சேர்ந்ததுதான் இந்த ஒரு சீரீஸ். இந்த பேட்சும் ஃபார்ம் ஆகுறது வந்து இந்த ஒரு சீசனை பொறுத்துதான் பேட்சுமே ஃபார்ம் ஆகும். இந்த பேட்ச் மொத்தம் 4 பிரிக்கிறாங்க. ஜெம், சாசஸ், லைட் எஃபெக்ட், ஹாலோன்னு சொல்லிட்டு. இந்த ஜெம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லெவல். இப்ப நமக்கு எந்த சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, S27ல கிரவுன் போகணும். அதே மாதிரி லெவல் 2 போகணும்னா S28ல நீங்க கிரவுன் போகணும். அதே மாதிரி இது லெவல் 3 ஆகணும்னா நீங்க S29லயும் கிரவுன் போகணும். இந்த சீசன் நீங்க கிரவுன் போயிட்டீங்கன்னா லெவல் 1ல வந்து உங்களுக்கு பேட்ச் ஃபார்ம் ஆயிடும். அந்த பேட்ச் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சீசன்ல வந்து நீங்க போயிட்டு லெவல் 2 மாத்துவீங்கல்ல, அப்போ வந்து உங்களுக்கு அந்த லெவல் 2 எல்லாமே சேஞ்ச் ஆகி அந்த பேட்ச் வந்து அப்போ இருக்கும். அடுத்து இந்த பேட்சோட இன்னொரு பார்ட் இந்த சாசஸ், இந்த சைட்ல இருக்க லீவ்ஸ். இதுல என்னன்னா லெவல் 1 வந்து நீங்க எப்ப இருக்க கரண்ட் சீசன் S27ல ரேண்டமா ஒரு 30 டேஸ் நீங்க லாகின் பண்ணிருக்கணும். கண்டினியூஸா இல்ல, ரேண்டமா 30 டேஸ். அதே மாதிரி லெவல் 2னா அடுத்த சீசன் S28ல நீங்க 30 டேஸ் லாகின் பண்ணிருக்கணும். அதே லெவல் 3 அது மாறணும்னா S29ல நீங்க வந்து 30 டேஸ் லாகின் பண்ணிருக்கணும். இந்த லைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மூணுமே இந்த சீசன்லயே நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லெவல் 1 வந்து வரணும்னா, இந்த லைட் எஃபெக்ட் வரணும்னா நீங்க ஏஸ் ப்ரொமோஷன் மேட்ச் வந்து முடிச்சிருக்கணும். லெவல் 2 லைட் எஃபெக்ட் வரணும்னா நீங்க ஏஸ் மாஸ்டர் ப்ரொமோஷன் மேட்ச் வந்து முடிச்சிருக்கணும். லெவல் 3 லைட் எஃபெக்ட் வரணும்னா நீங்க ஏஸ் டாமினேட்டர் ப்ரொமோஷன் மேட்ச் முடிச்சிருக்கணும். இந்த சீசனோடது மூணுமே. அடுத்து வந்து இந்த ஹேலோ வந்து வந்துருச்சுன்னா எடுத்துட்டோம்னா எல்லாமே லைட் அப் ஆகி ஃபுல்லா க்ளோ ஆகும். இது எப்படி எடுக்கணும்னா, ட்ரையல் சேலஞ்ச் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதாவது 10 முடிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமா இந்த சீசனோட சீரீஸ்க்கு, அதாவது S27, S28, S29 இது எல்லாத்தையுமே சேர்த்து
இந்த சீரீஸ்ல வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுல ஒரு 10 ட்ரையல் அச்சீவ்மெண்ட் நீங்க முடிக்கணும். அப்படியே அந்த ட்ரையல் அச்சீவ்மெண்ட்குள்ள வந்துட்டீங்கன்னா இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். நான் இந்த சீசன்ல வந்து ஏஸ் எலிமினேட்டர் 3 டைம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி டாமினேட்டர் வந்து 1 டைம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெளியே என்ன காட்டுச்சு? 2/10 காட்டுச்சு. நீங்க ஏஸ் எலிமினேட்டர் எத்தனை வாட்டி எடுத்தாலும் அது ஒரு ட்ரையல் அச்சீவ்மெண்டா தான் கணக்காகும். அடுத்தது டாமினேட்டர் எடுத்ததுனால அது புது ட்ரையல் அச்சீவ்மெண்ட், அதனால அது 2 கணக்காயிருக்கு. ஸோ வெளியே வந்து 2/10 இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னது எப்படின்னா அந்த பேட்ச் ஃபார்ம் ஆகுறதுக்கு என்னென்ன மிஷன்ஸ் முடிக்கணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து என்ன சொல்ல போறேன்னா இந்த கீழே இருக்க இயர் காயின்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு தான் பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு ட்ரையல் அச்சீவ்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஏஸ் எலிமினேட்டர். இது வந்து நான் இந்த சீசன் ஆரம்பிச்சு 3 டைம்ஸ் எடுத்துட்டேன். ஸோ ஒரு டைம் எடுத்தா 50 பாயிண்ட்ஸ் கரெக்டா? ஸோ 3 டைம்ஸ் எடுத்ததுனால எனக்கு எவ்வளோ 150 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் டாமினேட்டர் வந்து 1 டைம் எடுத்தேன், அது வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ். அதனால மொத்தமா எவ்வளோ ஆச்சு? இப்போ 200 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. இந்த S27 சீசனோட லிமிட் வந்து மொத்தம் 1000 பாயிண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து நான் 200 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து இன்னும் 800 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல கணக்காகும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். நீங்க எதை எடுத்தாலும் நீங்க முடிச்சதே கூட முடிக்கலாம். இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான், பேஜிக் கிடையாது. ஸோ இந்த சீசன்ல வந்து நீங்க 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் லிமிட் இருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை 4 இயர் டோக்கன் கிடைக்குது. அதே மாதிரி S28ல உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் தான் லிமிட், அதுல வந்து ஒரு 4 கிடைக்குது. அதுக்கப்புறம் S29ல உங்களுக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் லிமிட், அதுல ஒரு 4 கிடைக்குது. இதெல்லாம் முடிச்சக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கடைசியா இருக்க அந்த ஸ்பெஷல் டோக்கன் வந்து கிடைக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை எடுத்தா இந்த இயர் டோக்கனை வச்சு இந்த ஹோவர் போர்டும் இந்த பேராஷூட்டும் தான் வாங்க முடியும். இது இந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டா என்ன கேட்டா அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸும் ஹெட் கியரும் நீங்க இன்கேம்லயே பார்த்திருப்பீங்க. எப்பவும் போலதான் 3 சீசன் கண்டினியூஸா போனா இது ரெண்டுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் இயர் டோக்கன் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கிடைக்கணும்னா இந்த அல்டிமேட் ராயல்ல வந்து எக்ஸீட் போகணும். 3 சீசனுமே போகணும். S27, S28, S29 3மே போகணும். இது 3மே இவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம். இந்த 2 டோக்கன் தரான், அதை வச்சு இந்த இத்து போன ரிவார்ட் தான் வாங்க முடியும். ஸோ ஒர்த்தே கிடையாது. அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பேட்ச் எப்படி டிஸ்பிளே ஆகுற மாதிரி வைக்கணும்னா ரைட் சைட்ல இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த டிசேபிள்ல இருக்கும், நம்ம வந்து எனேபிள்ல வச்சு சேவ் கொடுத்துடணும். ஒன்ஸ் நீங்க இந்த சீசன்ல கிரவுண்ட் போயிட்டீங்கன்னா இந்த பேட்ச் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி வந்து இந்த பேட்ச் கண்டினியூஸா நீங்க முடிக்க ஃபார்ம் ஆகுதோ, எப்படி ஃபார்ம் ஆயிருக்கோ அப்படி டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஏஸ் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில், இந்த டைட்டில் வந்து எப்படின்னா நீங்க 6 சீசன் மொத்தமா ஏஸ் போகணும். இப்ப இருக்க அந்த S27லேருந்து S27, S28, 29, 30, 31, 32 இது எல்லாத்துலயுமே நீங்க ஏஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டைட்டில் கிடைச்சிடும். என்னால முடிஞ்ச வரைக்கும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் புரியலன்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கே குழப்பிச்சுதான். இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையல் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து மொத்தம் 10 முடிக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அதுவுமே சிலது டஃப்பா இருக்கு. அதுவுமே எப்படி எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குமே நான் தனியா வீடியோ போடுறேன். ஆல்ரெடி 4.2 ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டாச்சு. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய வந்து இருக்கு. இனிமே வந்து ஏஎஸ்பி வச்சிருக்க மாதிரி ஸ்பாட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நல்ல நல்ல ஸ்பின் வீடியோஸ் இருக்கு. நாளைக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு ஸ்பின்னுமே வீடியோ வந்துடும். ஸோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா மாமே டிர்.